இந்த கிளாஸ்ல எவல்யூஷன் ஆஃப் விஎம்ஆர் பத்தி பார்க்கலாம். ஏன்னா விசிஎஃப் போறதுக்கு முன்னாடி நம்ம இந்த எவல்யூஷன் ஆஃப் விஎம்ஆர் பத்தி கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். ஸோ இதுல ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பாத்தீங்கன்னா V1 விர்ச்சுவல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ஐடில லாஸ்ட் 10 இயர்ஸ் இருக்கிறவங்களுக்கு நல்லா தெரியும். ஸோ எப்படி வந்து நம்ம வந்து விஎம்ஆர் சப்போர்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ லாஸ்ட் 10 இயர்ஸ் முன்னாடிலாம் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி நம்ம விஎம்ஆர் சப்போர்ட் பண்ணோம்னா ESXi சர்வர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரேக் ஆர் ப்ரொலியன்ட் டவர் சர்வர்ஸில் யூஸ் பண்ணுவோம். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விசென்டரை வச்சு மேனேஜ் பண்ணுவோம். ஸோ இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா இனிஷியலாக நம்ம வந்து விஎம்ஆர் சப்போர்ட் வந்து கொடுத்துட்டு இருந்தோம். ஸோ அதுக்கப்புறம் அங்கேருந்து நெக்ஸ்ட் ஃபேஸ்க்கு மூவ் ஆகுது. ஸோ நெக்ஸ்ட் ஃபேஸ்க்கு மூவ் ஆகும்போது வந்து பார்த்தீங்கன்னா V2 ஹைப்பர் கன்வர்ஜ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து பார்த்தீங்கன்னா உள்ள வருது. ஸோ இந்த ஹைப்பர் கன்வர்ஜ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வரும்போது என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இவங்க வந்துட்டு முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா V1ல நம்ம ஸ்டோரேஜ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்டர்னலாக யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ இந்த V2ல வந்து ஹைப்பர் கன்வர்ஜ் உள்ள வந்த உடனே உங்களுக்கு ஸ்டோரேஜும் வந்து பார்த்தீங்கன்னா ESXi சர்வர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா வந்துடும். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஹைப்பர் கன்வர்ஜ் டெக்னாலஜி தெரிஞ்ச ஆளுங்களாம் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ரெக்யர்மெண்ட் கேட்டுட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ ஹைப்பர் கன்வர்ஜ் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா நியூட்டானிக்ஸ், VX Rail, சிஸ்கோ ஹைப்பர்ஃப்ளெக்ஸ், ஹெச்பி சிம்பிளிவிட்டி. ஸோ இந்த மாதிரி எக்ஸாம்பிள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சொல்லலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 2014ல் இந்த ஹைப்பர் கன்வர்ஜில் ஒர்க் பண்ணக்கூடிய இன்ஜினியர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக ரெக்யர்மெண்ட் ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ ஒரு 2016-17 வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான ஹைப்பர் கன்வர்ஜ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்ஜினியர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் தேவைப்பட்டது. ஸோ இதில் ஒரு எக்ஸாம்பிளுக்காக ஜஸ்ட்டு நான் டெல்லி எம்சியோட VX Rail மட்டும்தான் நான் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன். இது இல்லாமல் நியூட்டானிக்ஸ், சிம்பிளிவிட்டி அண்ட் சிஸ்கோ ஹைப்பர்ஃப்ளெக்ஸ் இது மாதிரி நிறையா வந்து பார்த்தீங்கன்னா ஹைப்பர் கன்வர்ஜ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து VMware பிளாட்ஃபார்முக்கு வந்து யூஸ் பண்ணாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இங்கேருந்து இப்போது நம்ம நிறைய அட்மின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா VMwareல வந்து ஒர்க் பண்ணிட்டு இருப்போம். சரிங்களா? ஸோ இன்றைக்கும் நிறைய இன்ஜினியர்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த விர்ச்சுவல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இந்த V1லேயே வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அப்போது நீங்கள் அதில் சப்போர்ட் பண்ணுறீங்க அப்படின்னா கோயிங் ஃபார்வர்ட் அதாவது அடுத்த ஒரு 5 இயர்ஸ் வருது இல்லையா? ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த V1ல இருக்கக்கூடிய இன்ஜினியர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜாப்ஸ் வந்து போகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ அப்படின்றப்போ அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா அடுத்த லெவல் சுவிட்ச் ஓவர் பண்ணணும். எதர் அவங்க ஆல்ரெடி இப்போ V2க்கு வந்திருக்கணும். ஸோ V2ன்னு சொல்கிறப்போ ஹைப்பர் கன்வர்ஜ்டு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்கணும். சரிங்களா? ஸோ இப்போ ஹைப்பர் கன்வர்ஜ்டு நீங்கள் ஆல்ரெடி ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ அடுத்ததான் நான் அடுத்த இதுக்கு எங்கே அடுத்த ஸ்டெப் நான் என்ன பண்ணலாம் அப்படின்றப்போ அஸ் எ VMware அட்மினா வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு சாஃப்ட்வேர் டிஃபைன் டேட்டா சென்டர் அப்படின்ற ஒரு கான்செப்ட் வந்து கொண்டு வந்தாங்க. இந்த சாஃப்ட்வேர் டிஃபைன் டேட்டா சென்டர் வந்து பார்த்தீங்கன்னா இனிஷியலாக வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட கான்செப்ட் என்ன அப்படின்னா எனக்கு வந்துட்டு இப்போ V2ல வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜை வந்து விர்ச்சுவலைஸ் ஆக்குனாங்க இல்லையா? ஸோ VSAN அப்படின்ற ஒரு கான்செப்ட் கொண்டு வந்தாங்க. இந்த SDDCயில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ் அண்ட் நெட்ஒர்க் ரெண்டுத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து விர்ச்சுவலைஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட vCenter, ESXi சர்வர்லாம் இருக்கும் vSphere என்விரான்மெண்ட்டில். ஸோ அதோட சேர்ந்து என்னோட vSAN ஸ்டோரேஜ் விர்ச்சுவலைஸ்டாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா NSX வந்து பார்த்தீங்கன்னா விர்ச்சுவலைஸ்டாக கொடுத்துருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த VRelay சூட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராடக்ட் கொடுத்தாங்க. இந்த VRelay சூட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு VROps, VRelays லாக் இன்சைட்டு, VRelays ஆட்டோமேஷன் அப்படின்ற கான்செப்ட்லாம் உள்ளே கொண்டு வந்தாங்க. இந்த சாஃப்ட்வேர் டிஃபைன் கான்செப்ட் வந்து எதுக்காக கொண்டு வந்தாங்க அப்படின்னா ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2014-15க்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கஸ்டமர்ஸ் வந்து கிளவுடுக்கு மூவ் ஆக ஆரம்பித்தாங்க. சரிங்களா? அப்போ கிளவுடுக்கு மூவ் ஆகும்போது கிளவுடில் வந்து சில ஃபியூச்சர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. அதாவது எப்படின்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் as a சர்வீஸ், சாஃப்ட்வேர் as a சர்வீஸ், பிளாட்ஃபார்ம் as a சர்வீஸ் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பிரித்து கொடுத்துருந்தாங்க. அப்போது VMware என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களோட எக்ஸிஸ்டிங் கஸ்டமர் ஆல்ரெடி ஹைப்பர் கன்வர்ஜில் இருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து கிளவுட் ஓரியன்ட் ஃபீச்சர்ஸை வந்து யூஸ் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட ஓன் டேட்டா சென்டர்லேயே வந்து ஆப்ஷன்ஸ் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக என்ன பண்ணாங்க சாஃப்ட்வேர் டிஃபைன் டேட்டா சென்டர் அப்படின்ற ஒரு கான்செப்டை வந்து கொண்டு வந்தாங்க. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா த்ரூ SDDC மேனேஜர் வழியாக நீங்கள் வந்து கிளவுடில் இருக்கக்கூடிய எல்லா ஃபியூச்சர்ஸும் இல்லை பட் இனிஷியலாக ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ ஓகே கிளவுடில் இருக்க ஃபியூச்சர்ஸ் நாங்களும் வந்து கொடுக்குறோம். ஸோ இது மூலமாக நீங்கள் உங்கள் டேட்டா சென்டர்லேயே ப்ரைவேட் கிளவுட் வந்து போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ப்ரைவேட் கிளவுடுன்னு சொல்கிறப்போ நிறைய கஸ்டமர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட டேட்டா கிரிட்டிகாலிட்டியை பேஸ் பண்ணி என்ன பண்ணுவாங்கன்னா கிளவுடுக்கு மூவ் பண்ண முடியாது.
ஸோ அந்த மாதிரியான கஸ்டமர்ஸ் வந்து கிளவுட் ஓரியன்ட் ஃபியூச்சர்ஸ் யூஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் எஸ்டிடிசிக்கு மூவ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இந்த கான்செப்ட் வந்து கொண்டு வந்தாங்க. சரியா? அப்போ எஸ்டிடிசியோட மெயின் இதுவே என்ன அப்படின்னா பிரைவேட் கிளவுட் வந்து நீங்கள் டிப்ளாய் பண்ணிக்கலாம் அப்படின்ற கான்செப்டில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சாஃப்ட்வேர் டிஃபைன் டேட்டா சென்டர் அப்படின்றத கொண்டு வந்தாங்க. ஸோ அப்போது நீங்கள் ஆல்ரெடி ஹைப்பர் கன்வர்ஜில் இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் எஸ்டிடிசிக்கு வந்து மூவ் ஆயிருக்கணும். அப்போ எஸ்டிடிசிக்கு மூவ் ஆகும்போது உங்களோட ஸ்கில் செட்டு என்எஸ்எக்ஸ், விசானு, விசென்டர், இஎஸ்எக்ஸ்ஐ, தென் விரியலைஸ் காம்பனன்ட்ஸ், முக்கியமான ஒரு 4 காம்பனன்ட் மட்டும் சொல்கிறேன். விரியலைஸ் லாகின் செட்டு, விரியலைஸ் ஆப்ரேஷன்ஸு, ஸோ அதுக்கப்புறம் விரியலைஸ் ஆட்டோமேஷன், சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா விரியலைஸ் ஆர்கெஸ்ட்ரேஷன். இந்த மாதிரி ஒரு 4 காம்பனண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்கில் செட் டெவலப் பண்ண இன்ஜினியர்ஸ் வந்து ரெக்யர்மெண்ட்டாக கேட்டாங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சப்போர்ட்டுக்கு. ஸோ இதுக்கப்புறம் அடுத்த லேயர் வந்து மூவ் ஆகுறாங்க விஎம்வேர். என்ன அப்படின்னா மார்க்கெட்டில் சஸ்டெயின் பண்ணணும் இல்லையா? ஏன்னா கிளவுட் வந்து பார்த்தீங்கன்னா பூம் ஆகிக்கிட்டே போகுது. ஸோ அப்படின்றப்போ விஎம்வேர் அலாங் வித் கிளவுட் வந்து மார்க்கெட்டில் சஸ்டெயின் பண்ணணும் அப்படின்றதுக்காக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஹைப்ரிட் கிளவுட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் கொண்டு வராங்க. ஸோ இப்போ நம்ம வந்து விசிஎஃப் ட்ரைனிங் பற்றி நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம் இல்லையா? ஸோ நம்ம வந்து இந்த ட்ரைனிங்கில் விசிஎஃப் பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ அப்போ எனக்கு விசிஎஃப் அப்படின்ற கான்செப்டே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹைப்ரிட் கிளவுடில் தான் வருது. ஸோ விசிஎஃப் அப்படின்னா என்ன அப்படின்னா எனக்கு ப்ரைவேட் கிளவுடையும் பப்ளிக் கிளவுடையும் நான் இன்டெகிரேட் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா என்னோட பிஸ்னஸை நான் ரன் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு ஹெல்ப் பண்ணுறது தான் இந்த விஎம்வேர் கிளவுட் ஃபவுண்டேஷன். ஸோ அப்படிங்கிறப்போ இந்த ஹைப்ரிட் கிளவுடில் வந்து பார்த்தீங்கன்னா விஎம்ஆர் வந்து விஎம்ஆர் கிளவுட் சர்வீஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வந்து உள்ளே கொண்டு வராங்க. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்டிடிசி ஆன் ப்ரெமிசஸ், அதாவது சாஃப்ட்வேர் டிஃபைன்ட் ஆன் ப்ரெமிசஸில் நீங்கள் போட்டுக்கலாம். சரியா? ஸோ அது இல்லாமல் நீங்கள் அந்த ஆன் ப்ரெமிசஸ் போட்டுட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பப்ளிக் கிளவுட் ப்ரொவைடர்ஸ் இருக்காங்க இல்லையா? ஸோ முக்கியமான வெண்டார்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஏடபிள்யூஎஸ், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அஷூரு, ஐபிஎம், கூகுள், இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மெயின் கிளவுட் பிளேயர்ஸ் இருக்காங்க இல்லையா? ஸோ அவங்களோட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பார்ட்னர்ஷிப் வந்து கிரியேட் பண்ணிட்டாங்க. ஸோ அப்படி பார்ட்னர்ஷிப் கிரியேட் பண்ணும்போது இந்த எஸ்டிடிசி அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா கிளவுடில் ஒரு சர்வீஸாக வந்து பார்த்தீங்கன்னா மற்ற கிளவுட் ப்ரொவைடர்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அப்படி கொடுக்க ஆரம்பிக்கும் போது உங்களோட ப்ரைவேட் கிளவுட், உங்களோட டேட்டா சென்டர் இருக்கு இல்லையா? ஆஃபீஸ் டேட்டா சென்டர், அதை அப்படியே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கிளவுடோட இன்டெகிரேட் பண்ணி ஒர்க் பண்ண வைக்கலாம். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த விசிஎஃப்ல மெயினான கான்செப்ட். அப்போ விசிஎஃப் அப்படின்னா என்னன்னா எனக்கு ஹைப்ரிட் கிளவுட். ஸோ ஹைப்ரிட் கிளவுட்ன்றப்போ என்னோட ப்ரைவேட் கிளவுடையும் நான் பப்ளிக் கிளவுடையும் நான் வந்து இன்டெகிரேட் பண்ணி நான் வந்து என்னோட அப்ளிகேஷன்ஸ் வந்து ரன் பண்ணிக்கலாம். அப்போ நான் கிளவுடோட ஃபீச்சர்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். என்னோட டேட்டா சென்டரில் எதெல்லாம் நான் கிரிட்டிக்கல் டேட்டாஸ் நினைக்கிறேனோ அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து கிளவுடுக்கு போகாமல், தட் மீன்ஸ் பப்ளிக் போகாமல் நான் வந்து சேஃபர் சைடு வந்து மேனேஜ் பண்ண முடியும். ஸோ அப்போ இந்த விசிஎஃப்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து ரெக்யர்மெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்குது. ஏன் அப்படின்னா இது வந்து பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 2017 தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இது லான்ச் பண்ணுறாங்க. அப்படி லான்ச் பண்ணுறப்போ உங்களுக்கு எப்பவுமே ஒரு ப்ராடக்ட் லான்ச் பண்ண வந்து உடனே வந்து பார்த்தீங்கன்னா ரெக்யர்மெண்ட் இன்க்ரீஸ் ஆகாது. அது மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1 or 2 இயர்ஸ் இருக்கும்போது கஸ்டமர்ஸ் அதை வாங்கி யூஸ் பண்ணும்போது தான் அஸ் எ விஎம்ஆர் இன்ஜினியராக வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதில் ரெக்யர்மெண்ட்ஸ் வந்து கேட்க ஆரம்பிப்பாங்க. ஸோ அப்போது இதை மீட் பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்கில் செட்டை நம்ம இம்ப்ரூவ் பண்ணியிருக்கணும். சரிங்களா? ஸோ அப்போது அஸ் எ விஎம்ஆர் அட்மினாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ இந்த எந்த ரோலில் இருக்கீங்க அப்படின்றத டிஃபைன் பண்ணிக்கோங்க. ஏன் அப்படின்னா ஒரு அட்மினாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்துட்டு V1ல் இருக்கீங்களா, இல்லை V2ல் இருக்கீங்களா, V3ல் இருக்கீங்களா, V4ல் இருக்கீங்களா அப்படின்றத பார்த்துக்கோங்க. நீங்கள் ஏன்னா நிறைய பேருக்கு என்னென்னா நான் இப்போ விஎம்ஆர் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கேன், அடுத்ததுக்கு நான் அப்படியே கிளவுடுக்கு மூவ் ஆயிடலாமா அப்படின்னா இப்போ ஃபஸ்ட்டு ஒரு L1 L2ல் இருக்கிறவங்க ஈஸியாக கிளவுடுக்கு கொஞ்சம் சுவிட்ச் ஓவர் பண்ணி அடுத்த ஸ்டேஜுக்கு போகலாம். நான் ஆல்ரெடி லாஸ்ட் ஒரு 8 இயர்ஸ் இல்லை 10 இயர்ஸ் நான் விஎம்ஆர்லேயே தான் இருக்கேன் அப்படின்னா இப்போ விஎம்ஆரில் நீங்கள் இதில் எந்த லேயரில் இருக்கீங்க, V1ல் இருக்கீங்களா, V2ல் இருக்கீங்களா அப்படின்றத பார்த்துக்கோங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி உங்களோட ஸ்கில் செட்டை என்ன பண்ணுங்கள், V1லேருந்து V2க்கு, V2லேருந்து V3க்கு, அப்புறம் இப்போ லேட்டஸ்ட் ஹைப்ரிட் கிளவுடுக்கு நீங்கள் உங்கள் ஸ்கில் செட்டை அப்கிரேட் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் மார்க்கெட்டில் சஸ்டெயின் பண்ணலாம். இல்லை நான் வந்து ஸ்டில் இன்னும் வந்து V1ல் தான் இருக்கேன் அப்படின்னா உங்களோட ஜாப்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரிஸ்கில் தான் இருக்கும். ஏன் அப்படின்னா இந்த V1 அப்படின்ற ஒரு கேட்டகரி வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக இன்னும் 1 or 2 இயர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா மூவ் ஆகிடும். ஏன் அப்படின்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெடிஷ்னல் டேட்டா சென்டரோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை மேனேஜ் பண்ணி வந்தது. ஸோ அப்படின்றப்போ எதர் நீங்கள் ஹைப்பர் கன்வர்ஜில் இப்போவே இருக்கணும். சரியா? அப்படி ஹைப்பர் கன்வர்ஜில் இருந்தீங்கன்னா அடுத்த லெவலாக உங்களுக்கு வந்து இந்த சாஃப்ட்வேர் டிஃபைன் டேட்டா சென்டர் பற்றி
ஸ்கில் செட் அப்டேட் பண்ணியிருக்கணும். சாஃப்ட்வேர் டிஃபைன் டேட்டா சென்டர்ன்றப்போ எனக்கு vSAN, NSX, இந்த vRealize காம்பனன்ட்ஸ் லைக் VROps, லாக் இன்சைட், ஸோ இந்த மாதிரி காம்பனன்ட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்கில் செட் அப்டேட் பண்ணியிருக்கணும். ஸோ அதுக்கப்புறம் ஃபைனலாக விசிஎஃப் வரும்போது நீங்கள் பப்ளிக் கிளவுடோட இன்டெகிரேட் பண்ணி ஒர்க் பண்ணணும் அப்படின்றப்போ உங்களுக்கு அஜூர், ஏடபிள்யூஎஸ், சரிங்களா, அண்ட் விஎம்ஆர் இது ஓரியன்டான நாலேஜ் அலாங் வித் விஎம்ஆர். ஸோ அப்போ நீங்கள் என்னங்கன்னா உங்களோட பிரைமரி ஸ்கில் செட் போகாது. ஏன்னா பிரைமரி நீங்கள் விஎம்ஆரை வச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் க்ளவுட்லேயும் வந்து உங்களோட நாலேஜ் டெவலப் பண்ணிக்கலாம், அஸ் வெல் அஸ் விஎம்ஆரை பிரைமரியாக வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து சப்போர்ட் வந்து கண்டினியூ பண்ணலாம். சரிங்களா. ஸோ அப்போது இந்த விசிஎஃப் இம்பார்ட்டன்ஸ் வந்து உங்களுக்கு இப்போ புரிஞ்சிருக்கும். ஸோ இதை பேஸ் பண்ணி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா விசிஎஃப் ஸ்கில் செட் ஆல்ரெடி சப்போர்ட்டில் இருக்கிறவங்க விசிஎஃப் ஸ்கில் செட்டை அப்டேட் பண்ணிக்கோங்க, விஎம்ஆர்லேயே கண்டினியூ பண்ணணும் அப்படின்னா. இல்லைனா உங்களுக்கு அடுத்த ஆப்ஷன்ஸ் இருக்குது, நீங்கள் க்ளவுடுனா ஸ்பெசிஃபிக் க்ளவுடு வந்து போயிட்டு நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணிக்கலாம்.